Hi guys, today நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ரோசஸ் பார்க்க போறோம், ஃப்ளவர்ஸ் பார்க்க போறோம். ஃப்ளவர்ஸ்ல எப்படி ஷேடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம கத்துக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரோசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஷேடிங் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஓவரா டிரா பண்ணியிருக்கேன். லைன் வந்து இதில் வந்து நான் வந்து கிளியராக கொடுக்கல அப்படின்றப்ப அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பென்சில் கொடுக்குறதுலே உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து டார்க் டோன்ஸ் மிடில் டோன், டார்க் டோன் இந்த பக்கம் வரும், மிடில் டோன் இங்கே வரும், லைட் டோன் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒன் ஸ்ட்ரோக் ஷேடிங். இது இப்போ நம்ம இந்த பென்சிலை வந்து நம்ம இந்த ஷேடிங்க்கு பிடிக்கிற மெத்தடை வச்சுட்டே ஒன் ஸ்ட்ரோக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓகே, இது ஒன் ஸ்ட்ரோக் ஷேடிங். ஓகே, இப்போ நம்ம இதை ஷேடிங் கொடுக்க இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பென்சிலே ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொருக்க ஷேடிங் கொடுத்துட்டே வரேன். இதில் வந்து நம்ம வந்து லைன்ஸ்லாம் கிளியராக போடலை. அப்போ நம்ம தான் வந்து அந்த லைன்ஸ் ட்ராயிங்ஸுக்குரிய அந்த எங்கெங்கே நமக்கு பெட்டல்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, நம்ம தான் பெட்டல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் எல்லாத்தையும் டிசைன்ஸ் வந்து ஆன் த ஸ்பாட் அந்த ஒவ்வொரு வரையும் போதே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கு. ஓகே, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிறத வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஷேடிங் கொடுத்து. இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? கேச்சிங் லைன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேச்சிங் லைன் மெத்தடில் நம்ம ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்மூத் ஷேடிங். இதில் எல்லா ஷேடிங்குமே வரும்.
அடுத்த பெட்டல் வரையும் போது தான் லைட்டிங் வந்து நமக்கு இந்த நம்ம வரைகிற பெட்டலுக்கு லைட்டிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ பெட்டல்ஸ் பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்துச்சு. லைட்டிங், மிடில் டோன் அண்டு டார்க் டோன்ஸ். ஓகே,
இந்த பெட்டல்ஸ் அப்படியே பெண்டாக இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம அதனால இந்த இடத்துல நல்லா மோர் தென் டார்க்னஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே இப்போ பாருங்கள் பெட்டல்ஸ் ஓகேவா. இப்போ வந்து நம்ம இன்னும் வந்து நமக்கு அந்த லைன்ஸ் தெரியக்கூடாது, அந்த மெர்ஜ் பண்ணதெல்லாம் தெரியக்கூடாது, ரியலாக இருக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒர்க் வந்து லைன்ஸ் கிளியராக இருக்கணும், பெட்டல்ஸ் எல்லாமே வந்து தத்ரூபமாக இருக்கணும், நமக்கு ரோசஸ் வந்து ரியலாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இந்த பென்சில் வந்து இப்போ நம்ம ஷேடிங் கொடுத்துட்டோம். இந்த இதெல்லாம் நம்ம இரேசர் யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். இந்த லைனிங்லாம் தெரியக்கூடாது. ஆக்சுவலாக போட்ட லைன்ஸ் எதுவுமே தெரியக்கூடாதுல்ல, அதனால் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி விட்டுறோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், டார்க்னஸ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரியல் பெட்டலோட லுக் வரணும். ஓகே அதுக்குரிய ஸ்டெப் அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து அவுட்லைன்ஸ் கரெக்டாக கிளியராக போடுறேன். எங்கெங்கே டார்க் தேவையோ அங்கங்கே டார்க் வைக்கிறேன். எனக்கு இங்கே அப்படியே ஒரு வளைவு வரணும், அந்த பெட்டல் பெண்ட் ஆகி வரணும். அப்படின்றப்ப அந்த இடத்துல போட்டு லைட்டாக ஷேடிங் பண்ணி விட்டுரும். இந்த இடத்த நல்லா டார்க் பண்ணணும். டார்க் பண்ணலன்னா மிடில் டோன் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். கரெக்டாக அந்த அவுட்லைன் அந்த நம்ம அவுட்லைன் போட்டது அவுட்லைனாக தெரியக்கூடாது, அது ஒரு பெட்டலாக தான் தெரியணும், தத்ரூபமாக வரைகிற மாதிரி இருக்கணும். பெட்டல்லாம் வளைஞ்சு தான் இருக்கும், அப்படியே அன்ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும். அது அன்ஃபினிஷிங்காக இருக்கிற பெட்டல்ஸ் அப்போ அப்படி சின்ன சின்ன கர்வாக இருக்கும்போது பெட்டல்ஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அந்த பெட்டல்ஸை நம்ம தான் வரையணும். ஷேடிங்கில் லாஸ்ட்டு ஃபைனல் டச் அப்போ அதை அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஹைலைட் பண்ணி கொண்டு வரணும். நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள்.
ஒவ்வொரு பெட்டலையும் தனித்தனியாக எடுக்கிறேன். நான் தனித்தனியாக ஷேடிங் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வரைஞ்சதுக்கும் இப்போ வரைஞ்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பெட்டல்ஸ்.